அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தப்சீரிலிருந்து சூரா அல் முல்க் தொடர். இந்த எதிர்ப்புக்கு மத்தியில் இதை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நிலைப்பாட்டை அடுத்த வசனம் விளக்குகிறது. குல் ஹுவர் ரஹ்மானு ஆமன்னா பிஹி வ அலைஹி தவக்கல்னா ஃபஸதஅலமூன மன் ஹுவ ஃபீ ضلالٍ முபீன். நபியே கூறுவீராக, அவனே கருணையாளன், அவனை நான் நம்பிக்கை கொண்டோம், அவன் மீது பொறுப்பு சாட்டினோம், தெளிவான வழிகேட்டில் யார் இருக்கிறார்கள் என வெகு விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எதிர்ப்பாளர்கள் இறை தூதரும் அவரை சேர்ந்தவர்களும் அழிந்து போக வேண்டும் என எதிர்பார்க்கும் இந்நிலையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது நிலையை இறை வழிகாட்டலுக்கு ஏற்ப இங்கே பிரகடனப்படுத்துகிறார்கள். அவனே கருணையாளன் எனும் போது அவனை போன்ற கருணை கொண்டவன் யாரும் கிடையாது என்பது உணர்த்தப்படுகிறது. இது அல் குர்ஆன் திரும்ப திரும்ப வலியுறுத்தும் கருத்தாகும். அத்தியாயம் ஃபாத்திஹாவில் இதனை நாம் விளக்கினோம். கருணையாளன் என்ற இப்பிரயோகம் இறைவனுக்கு அவனது தூதரோடும் நம்பிக்கையாளர்களோடும் உள்ள ஆழ்ந்த கருணையை விளக்குகிறது. நிராகரிப்பாளர்கள் விரும்புவது போல் அவர்களை அவன் ஒருபோதும் அழிக்க மாட்டான் என்பதையும் இது உணர்த்துகிறது. அடுத்து இறைவனுக்கும் அவனது தூதருக்கும் அவரை பின்பற்றியோருக்கும் இடையிலான தொடர்பை வசனம் விளக்குகிறது. அதுவே நம்பிக்கை கொண்டியங்கள் என்ற தொடர்பாகும். அத்தொடர்போடு அவன் மீதே எல்லா காரியங்களையும் பொறுப்பு கொடுத்து அவர்கள் இயங்குவார்கள். எனவே பீதியோ விரக்தியோ அவர்களை பீடிக்கப் போவதில்லை. இவ்வாறு இத்தகைய இறைவனை மையமாக கொண்டு இயங்குவதே அவர்களது வாழ்வொழுங்காகும். இப்பின்னணியில் யார் தெளிவான வழிகேட்டில் உள்ளார்கள் என்பது அவசரமாக தெரியும் என எச்சரிக்கிறது இவ்வசனம். அதாவது வழிகேடு தண்டனைக்கு இட்டு செல்லும் என்ற எச்சரிக்கையை இவ்வசனம் உணர்த்துகிறது. இவ்வசனத்திலும் நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என அல் குர்ஆன் அவர்களை விழித்து நேரடியாக கூறவில்லை. ஏற்கனவே கூறியது போல் தூதை மறுப்போரோடு பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சிறந்த அணுகுமுறை இது. இந்த அத்தியாயம் இறைவன் கையிலேயே உலக இயக்கம் உள்ளது என்ற வாழ்வின் யதார்த்தத்தை முன்னைய வசனங்களில் திருப்பி திருப்பி கூறி வந்தது. அதே கருத்தை இறுதியாகவும் உறுதிப்படுத்தி அத்தியாயம் முடிவடைகிறது. குல் அரஐத்தும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரம் ஃபமன் யஅதீக்கும் பிமாஇன் மஈன். நபியே கூறுவீராக, உங்களது நீர் பூமியின் உள்ளே ஆழச் சென்று விட்டால் வெளித்தெரிய ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீரை யார் உங்களுக்கு கொண்டு வந்து தர முடியும் என்பதை அவதானித்தீர்களா? தண்ணீர் மனித வாழ்வு நிலைக்க அத்தியாவசிய பொருள். எனவேதான் பூமியின் ஒரு பெரும் பகுதியை நீராக ஆக்கி அதனை ஒரு நீர்க்கோளமாகவே இறைவன் ஆக்கியுள்ளான். கடலிலும் ஆற்றிலும் சிற்றோடைகளிலும் அது ஓடுகிறது, அல்லது கிணறுகளில் மனிதனது கைக்கட்டிய தூரத்தில் அது இலகுவாக கிடைக்கிறது. இந்த நீர் பூமியின் உள்ளே அதி ஆழத்திற்கு சென்று சிதறி வற்றி போனால் அந்த நீரை எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும்? யார் அதனை கொண்டு வந்து தர முடியும்? இவ்வாறு மனித வாழ்வு என்பது ஒரே பொருள் இல்லாத போது கூட எவ்வாறு நிலைக்க முடியாது அழிந்து போகலாம் என்பதை உணர்த்தி மனிதனை சிந்திக்க விட்டு இந்த அத்தியாயம் முடிகிறது. இந்த இறுதிப்பகுதியில் 23ஆம் வசனத்திலிருந்து இறுதி வரை திருப்பி திருப்பி நபியே கூறுவீராக என்ற பிரயோகம் 6 முறை வந்துள்ளது. சொல்லும் கருத்தை உறுதிப்படுத்துவது இதற்கான ஒரு காரணம். அதேவேளை கூறுவீராக என திரும்ப திரும்ப கூறும்போது அது அழுத்தி உள்ளத்தில் உரைக்கச் சொன்னதாகிறது. உரையாடல் ஒழுங்கில் அமைந்த இப்பகுதி இந்த அத்தியாயத்தின் முடிவுரையாக அமைந்துள்ளமை சற்று ஊன்றி பார்த்தால் தெளிவாகும். அதனை கீழ்வருமாறு தரலாம். இறைவன் மனிதனை நற்செயல்களால் அவன் மேம்படுகிறானா என பரிசோதிக்க அறிவு கொடுத்து படைத்தான். எனவே அம்மனிதர்களை மீள அவனிடத்தில் ஒன்று திரட்டுவான். இது மறுக்க முடியாத உண்மையாகும். எனவே இத்தூதை எதிர்த்து அவனை கொண்டு வந்த தூதரும் அவரை பின்பற்றியோரும் அழிந்து போக வேண்டும் என எதிர்பார்த்தாலும் தூதை மறுப்போர் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. உலகில் மனிதர்கள் இறை ஆதிக்கத்தின் கீழேயே வாழ்கிறார்கள். நீர் என்ற ஒரு பொருள் இல்லாது போனால் கூட அவர்களால் இங்கு வாழ முடியாது என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அத்தியாயத்தோடு சம்பந்தப்படும் இன்னொரு விடயத்தையும் கூறி விளக்கு உரையை முடித்துக் கொள்வோம். அர் ரஹ்மான், கருணை பொழிவோன் என்ற சொல் இந்த அத்தியாயத்தில் 4 முறை பிரயோகிக்கப்பட்டுள்ளமையே அதுவாகும். அவை கீழ்வருமாறு. 3ஆம் வசனம், கருணை பொழியும் அருளாளனின் படைப்பில் எந்த சமச்சீரற்ற தன்மையையும் நீ காண மாட்டாய்.
19வது வசனம், அவற்றை கருணையாளன் தவிர வேறு யார் விழாமல் தடுத்து பிடித்து கொண்டிருக்க முடியும்? 20வது வசனம், கருணையாளன் தவிர உங்களுக்கு உதவக்கூடிய படைப்பிரிவென்று அங்கே யார் இருக்க முடியும்? 29வது வசனம், அவனே கருணையாளன், அவனை நாம் நம்பிக்கை கொண்டோம். பிரபஞ்சம் முழுக்க இறை கருணை பொழிகிறது. எனவே அங்கு சமச்சீரற்ற தன்மை கிடையாது. பரத்தல் என்பது ஒரு வித்தியாசமான செயற்பாடு. இறை கருணையின் விளைவாகவே அது சாத்தியமாகிறது. மனிதனுக்கு கருணையே உதவுகிறது. அந்த கருணையாளனையே நம்பிக்கை கொண்டோம் என இறை தூதும் அவரை பின்பற்றியோரும் கூறுவதானது இறை நம்பிக்கையானது இறை கருணையின் ஒரு விளைவாகும் என்பதையே தெளிவுறுத்துகிறது. இவ்வாறு இந்த அத்தியாயம் மனிதனுக்கு ஒரு கடுமையான சோதனை வைக்கப்பட்டிருந்தாலும் அது கருணை நிறைந்தோனின் ஏற்பாடே என கூறி சோதனையின் இறுக்கத்தை தளர்த்துகிறது. அல் குர்ஆன் இறைவனை கருணையாளனாக காட்டுவதில் பெரிதும் கவனம் செலுத்துகிறது. அதனை செய்வதில் இந்த அத்தியாயமும் பங்கு கொள்கிறது. நாம் வாசித்த இந்த அத்தியாயம் எத்தனை மனப்பதிவுகளை, காட்சிகளை, நீண்ட பயணங்களை, சிந்தனை வீச்சுக்களை விட்டு சென்றுள்ளது. பிரபஞ்சத்தின் உள்ளே நட்சத்திரங்கள், கோள்களோடு பிறகு நரக உலகினுள் அடுத்து அமைதியான பணிந்த பூமியின் பல்வேறு திசைகளில் தொடர்ந்து எரிமலையையும் புவிநடுக்கத்தையும் இயங்கவிட்டு அழிவு வேலை செய்யும் பூமியில் என இப்படி உலகங்கள் பலவற்றில் சஞ்சரித்து மீள்கிறோம். இது சில உதாரணங்கள் மட்டுமே ஆகும். அடுத்த பகுதிகளை வாசகர்களே இட்டு நிரப்பிக் கொள்வார்களாக. அல் குர்ஆன் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டால் நேரடியாக அதற்குட்பட்ட விடயங்களையும் மைய தலைப்புகளுக்கு கிட்டிய பகுதிகளையும் மட்டும் விளக்குவதை தனது விளக்க போக்காக கொள்ளவில்லை. வாசகர்களை பல உலகங்கள் காட்சிகளுக்கு அது அழைத்து செல்லும். அப்போது வாசன் உள்ளமெல்லாம் நிறைந்த சிந்தனைகள், காட்சிகள், பல்வேறு உலக பயண அனுபவங்களோடு மீள்வான். அத்தியாயம் தரும் கருத்துக்கள், சிந்தனைகளின் சுருக்கம். 1. வாழ்வு ஒரு சோதனை என இந்த அத்தியாயம் விளக்கிய கருத்து, இறைவன் துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து அவனை சோதிக்கிறான் என்ற பொருளை கொடுக்காது. மாறாக அவன் மிகச்சிறந்த நற்செயல்களால் உன்னத மனிதனாக வேண்டும் என்பதே அதன் அடிப்படை பொருளாகும். உடல் இச்சைகள், உலகின் அழகு, கவர்ச்சிகள் என்பவற்றுக்கு முன்னால் ஆன்மீக அழகுகளான நற்செயல்களை தெரிவதற்கான பரீட்சை இதுவாகும். 2. எல்லையற்ற இறை சக்தி, ஆதிக்கம், கண்காணிப்பு என்ற இறைவன் பற்றிய உண்மை, மீள் உயிர்ப்பித்தல், கூலி கொடுத்தல், வாழ்வு ஒரு சோதனை என்ற உண்மை, வாழ்வாதாரங்களின் மூலம் ஒவ்வொரு சிருஷ்டியோடும் இறைவன் தொடர்பில் உள்ளான் என்ற உண்மை போன்ற மிக முக்கியமான தலையாய பகுதியில் ஊடாக இஸ்லாமிய கோட்பாட்டின் அடிப்படைகளை இந்த அத்தியாயம் கட்டியெழுப்புகிறது. இந்த சிந்தனைகளிலிருந்தே ஓர் இறை நம்பிக்கையாளனின் வாழ்வு முறைமை தோன்றுகிறது. தனது இரட்சகனோடு வகுத்து கொள்ளும் உறவு, தன்னோடும் மக்களோடும் ஏனைய உயிரினங்களோடும் முழு பிரபஞ்சத்தோடும் உருவாக வேண்டிய தொடர்புகள் அனைத்தும் இப்பின்னணியிலே நிர்ணயமாகின்றன. இவற்றின் மூலமே இறை நம்பிக்கையாளனின் உணர்வுகள், அவனது ஆளுமை, அவனது மனச்சாட்சி, பெருமானங்கள், விழுமியங்கள், வாழ்வை அவன் எதிர்கொள்ளும் முறைமை போன்ற அனைத்தும் கட்டமைக்கப்படுகின்றன. 3. பௌதிக உலகின் சமச்சீரான இயக்கம் அவதானிக்கப்படும் உண்மையாகும். அங்கு மனித அறிவால் எக்குறைபாடுகளையும் கண்டுகொள்ள முடிவதில்லை. அது இறை அறிவினது விளைவாகும். மனித உலகிலும் இதுவே உண்மையாக இருக்க வேண்டும். இந்த உண்மையின் வழி நின்றே மனித உலகை சோதனை என்ற பின்னணியிலிருந்து பார்த்து அதன் சமச்சீர் தன்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும். 4. மனித வாழ்வுக்கு 2 பொருள்கள் உள்ளன. முதலாவது, அக உலகில் இறை கண்காணிப்பின் கீழ் நான் உள்ளேன் என்ற மனநிலை. 2வது, வெளி உலகில் பௌதிக உலகை ஆண்டு அனுபவித்து வாழும் போக்கு. அப்போது இறை பாதுகாப்பும் அருளுமே வாழ்வின் ஆதார சக்தி என்பதை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி இயங்கும் வாழ்வு முறைமை. சூரா அல் முல்க் தஃப்சீர், அதாவது விளக்க உரை முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.